ஒரு ஆஸ்பிரண்டா அவங்க இந்த கிளாஸை தொடங்கி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இனிஷியேட் பண்ணுங்கம்மா இந்த கிளாஸ். ஓகே சார். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, ஆல்ரெடி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கும் நான் நினைச்சிட்டு ஐ ஆம் டாக்டர் மாலா, ஒர்க்கிங் அட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமயம், அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் நியரஸ்டா இருக்கு, கெஸ்ட் லெக்சரா இருக்கு. ஓகேப்பா. அதாவது நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டே இருக்கிறதுனால வந்து சார் அதை எப்படி சொல்றது தெரியல. நான் ஆக்சுவலா வந்து காலேஜ் டிஆர்பிக்கு தான் சார்ட்ட அகாடமியில சேர்ந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த தென்றல் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் டைரக்டர் டாக்டர் ஹரியரன் சார், மேம், பசங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து இப்போ வந்து இந்த செட்டில் வந்து சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் எடுப்பாரு. ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன், எந்த அகாடமிலையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் வந்து எடுத்து தர மாட்டாங்க. சார் வந்து ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்குவாரு. அதே போல அவரை பேச இன்ஃபர்மேஷனை நம்ம கிராஸ் அப் பண்ணா, அதாவது அப்சர்வ் பண்ணோம்னா ஒரே இதுல வந்து ஒரு 4-5 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு சொல்லல, நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகேவா மேம்ஸ்? எல்லாருமே மேம்ஸ் சார்ஸும் இருக்கீங்க, எல்லாருமே டீச்சர்ஸா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துருக்கீங்க. உண்மையிலே நீங்க எல்லாருமே டெட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆயிடுவீங்க. இந்த ஒருத்தவங்களாம் சொன்னாங்களா சார், நாங்க மெய்யம்மையா கண்ணம்மை 1 மார்க்ல போயிடுச்சு, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்களா? அது மாதிரி இந்த தடவை எல்லாருமே ஃபுல்லா பாஸ் ஆகுறோம், நாங்களும் ஆகுறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து எனக்கு ஏஜ் வந்து, ஆனா சார் ஏஜ் சொல்லாதீங்க மேடம், ஏஜ்க்கு வந்து ஒரு இட் இஸ் ஒரு நம்பர் தான் அப்படின்னாரு. 54 கம்ப்ளீட்டட், 55 இப்ப பிஜி அசிஸ்டன்ட்க்கு எழுதுங்கன்னு சார் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. நான் டிஆர்பிக்கு ஆல்ரெடி காலேஜ் டிஆர்பிக்கு படிச்சேன்றதுனால இதான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் சைக்காலஜி, உங்க எல்லாருக்குமே டீச்சர்ஸா இருக்கிறது எல்லாருமே வந்து சைக்காலஜி ரிலேட்டடா வந்து படிச்சிருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். உண்மையிலே இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே கோஸ் டு டாக்டர் ஹரிஹரன் சாருக்கு தான். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே. அதாவது தட் மீன்ஸ் என்ன எப்படி கொண்டு வர்றாரு. இப்போ ஒரு யூனிட் டாபிக் இருந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுப்பாரு. அதுல நம்ம கோ த்ரூ பண்ணா எப்படி இருக்கும், அந்த யூனிட் வைஸா கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் ஆகுது, அதுக்குரிய கொஸ்டின் அப்படி இருக்கும். அதுக்கடுத்த டாபிக், அந்த டைட்டில் டாபிக் பிரகாரம் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பிளனேஷன், என்ன டவுட்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுப்பாரு. என்சைக்ளோபீடியா இன் ஷார்ட்டா சொல்லணும்னா சார் அவ்வளவுதான். ஓகேப்பா. இப்போ சார் சைக்காலஜினா என்னன்னு மட்டும் சொல்லலாமா சார்? ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம், தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்னால இல்லை மேமோட பிளெஸிங் இருக்கணும், மேமோட நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட் பண்ணுவீங்கன்றதுக்காக நான் காமிச்சு கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மாலா மேம். ஸோ அதான் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால டாக்டர் மாலா மேம் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை தொடங்கி வைக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் மேம். அதே மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறீங்க. ஸோ இன்னும் அநேகர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம ஈவினிங் ஆரம்பிச்சு கொடுக்குறோம் 7 மணிலேருந்து. இது பிரத்யேகமாக எதற்காக இதை டிசைன் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட ரெகுலர் பேட்ச் மார்னிங் பேட்ச் ஒன்று வந்து டிஇடி போயிட்டுருக்கு. ஸோ ஏர்லி அது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 1:30 அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது டிஇடிக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் எய்டட் ஸ்கூலில் யாரெல்லாம் டிஇடி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்காங்களோ அவங்களுக்காக பிரத்யேகமாக ஆரம்பித்தோம். இதுலேயும் நம்ம ஜென்ரல் பாடி எல்லாருமே கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது ரெகுலராக கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8:30 1.5 hours ஸ்டிக் ஆன் பண்ணுறோம். இது ஒன்லி த்ரூ ஆன்லைன் தான். ஆனால் கால பேட்ச் அப்படிங்கிறது 9:30 to 1:30 அப்படிங்கிறது அது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 நாளுமே இருக்கும். 2 இது மோட்லேயும் இருக்கும், டெய்லி இருக்கும் கிளாஸு. அதே போல் இந்த பேட்ச் அப்படிங்கிறது 7 to 8:30 அப்படிங்கிறது. ஸோ கம்பல்சரி கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் இருக்கும். ரெகுலராக கிளாஸ் இருக்கும், ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ 7 to 8:30 அப்படிங்கிறது நம்ம நடத்துகிறோன்னா இது வந்து அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ 7 to 8:30 அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன் சைக்காலஜி
கல்வி உளவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் நடத்துகிறோன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு 1.5 hours அப்படிங்கிறதுல அதிகபட்சம் ஒரு 4 சப்டைட்டில் முடிக்கிறோம்னு வச்சுங்க. அந்த 4 சப்டைட்டிலேருந்து மேம் சொன்ன மாதிரி அதில் MCQ அப்படிங்கிற உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், 3 அப்படிங்கிறது வந்து காமன் டு ஆல், ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம தரவாக படிச்சுக்கணும். இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறத 11 and 12 கூட சில இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம கோத்ரூ பண்ணிடுறோம். ஆனால் 8th வரைக்கும் படித்தா போதுன்றது டிஆர்பியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு 8th வரைக்கும். பட் நம்ம வந்து 10th வரைக்குமாவது அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது நம்ம கோத்ரூ பண்ணணும் சிலபஸை பொறுத்துள்ள தமிழ் அண்டு இங்கிலீஷ் அப்படின்னு. அதே மாதிரி சைக்காலஜிங்கிறது இது காமன் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பருக்கு. அது போக நீங்கள் செகண்ட் பேப்பர் படிக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைக்காலஜியில் 30, 90ன்றது ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் 2 பேருக்குமே காமன். ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா EVS அப்படிங்கிற மாதிரி வந்துடும், மேத்தமெட்டிக்ஸு EVS அப்படிங்கிற மாதிரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு வந்துடும். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை ரெண்டு டினாமினேஷன் நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்படிங்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு. ஸோ அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோசியல் சயின்ஸ். ஸோ யாரெல்லாம் ஆர்ட்ஸில் இருக்கீங்களோ, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சோசியல் சயின்ஸில் 60 கேள்விகள். சோசியல் சயின்ஸ்னாவே என்னென்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலிட்டி, குடிமையல், சிவிக்ஸ் இருக்கும், தென் எக்கானமிக்ஸ் இருக்கும். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கை நல்லா தரோவாக தட்டி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் டிஇடியை பொறுத்துள்ள 4 எக்ஸாம் நடந்திருக்கு. 2012 நடந்திருக்கு, 2013 நடந்திருக்கு, 2017 நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு. 12, 13, 17, 19 மொத்தம் 4 அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தந்துடுறேன். ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்கும், ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல் மீன்ஸ் அப்படியே டெக்ஸ்ட் புக்கை அப்படியே காப்பி பண்ணிடல, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து கூடுதல் விஷயங்கள் எல்லாம், ஸோ என்னென்ன அடிஷ்னல் விஷயங்கள்லாம் பேச முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் இப்போ நான் இன்ட்ரோ கிளாஸ்ன்றதுனால நான் கீழே இருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அகாடமியிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். போர்டு டீச்சிங் டிஜிட்டல் போர்டு தான். ஸோ டிஜிட்டல் போர்டில் உங்களுக்கு நல்லா டைனமிக்காக இருக்கும். அதே போல் மேம் சொன்னது மாதிரி இண்டிவிஜுவல் கேர் ஷுட் பி கிவன். ஏன் இண்டிவிஜுவல் கேர்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அரௌண்டு 7:30 அப்படி மாதிரி கடந்து போயிடுச்சு. இன்ட்ரோ கிளாஸ் தான் சொல்லியிருந்தேன், ஒரு 15 நிமிஷம். ஸோ ஏன்னா எல்லாரையும் நான் இன்ட்ரோஸ் ஆகிட்டோம். கிருஷ்ணகிரியிலேருந்து இருக்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து இருக்கிறாங்க, கன்னியாகுமரியிலேருந்து இருக்கிறாங்க, சிவகங்கை, இன்னும் வெரைட்டி. நம்ம அகாடமியை பொறுத்தவரை 38 மாவட்டங்கள்லேருந்தும் அதிகமாக படிப்பாங்க, மேக்ஸிமம் படிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே. இன்றைக்கி நான் பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 25th இயர் அப்படிங்கிற தென்றல் ஏஎஸ் அகாடமி இது வரைக்கும் 25 ஆண்டுகள் அப்படிங்கிறத கடந்து, ஸோ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000க்கும் மேற்பட்ட ஒரு அரசு அதிகாரியாக ஆக்கிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டே நான் அடிக்கடி சொல்வது உண்டு கிளாஸில், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். அது தொடங்குவது அப்படிங்கிறது எளிதுதான், எல்லாத்துக்குமே தொடங்குறதுங்கிறது எளிது. ஆனால் அதை தொடர்ந்த ஒரு காரியத்தை அதில் மேலும் 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 நம்ம செதுக்கி கொண்டு நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றியோட அவசியம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்லி ஒரு டெட்டு படிக்கிறவங்களுக்கு, டெட்டு படிக்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிக்காம, இதுதான் உங்களுக்கு நியமன தேர்வு அப்படிங்கிறதுக்கும் பயன்பட போகுது. இன் ஃபியூச்சர் செகண்ட் கிரேடில் இருக்கிறவங்களே சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் யுவர் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஓ, டைரக்ட் டிஓ ஆகலாம். அதுக்கு இந்த கிளாஸஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் நம்ம வந்து நல்ல மாஸ்டரி ஆகும்போது, ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்டையும் நம்ம ஒன்லி, நான் இப்போ இன்றைக்கி காலையில் நான் பிஜிடிஆர்பி கிளாஸ் எடுக்கும்போது கூட சொன்னேன், ஆஸ் அ டீச்சர் வி ஷுட் ரெடி ஒன்லி இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடாது, ஒரு இன்ஃபர்மேஷன் கிவராக இருக்கக்கூடாது, ஒரு வெர்சடைல் மேனரிசமில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். நாம் வந்து இந்த சமூகத்தில் ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்கவர்களாக இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம கற்றுக்கணும். நம்ம அதான் மேம்கிட்ட சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவேன், ஏஜுங்கிறது ஒரு ஃபேக்டர்ன்றது வந்து ஒரு நம்பர் ஒன்லி. அது வந்து நம்ம எந்த ஏஜில் வேணாலும் நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி டு லேர்ன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னோடய ஆடியோ அதே மாதிரி நான் என்னோட மெட்டீரியல் ரீச் ஆகுதா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரீச் ஆகுதா? ஒருத்தர் யார் அந்த எஸ்ஆர் யார்? புனிதா. இன்னும் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது, சார் நான் புனிதா சார், ஓகே சார், போத் ஆர் கிளியர் சார், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா ரெஸ்பான்ஸ் ஓகே ஃபைன்.
முதல் முறை அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து பேச பேச நமக்கே வந்து ஈஸியாகிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வெரி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு பொறுத்தவரை இன்றைக்கி தான் நம்ம 5 யூனிட்ஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணோம். 5 யூனிட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 6வது யூனிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே போல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, யூடியூப்பில் நிறையா தேங்க் பண்ணுறீங்க. அதே போல் டீச்சர்ஸ் டே விஷஸ். ஸோ மீண்டும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா எல்லாருமே டீச்சர்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்க, எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்க, கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆன் பிஹாஃப் ஆஃப் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி வி விஷ் யூ ஆல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஸோ டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி வாழ்த்துக்களையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எஸ் மேம், எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் யாருக்காவது ஜென்ரல் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ இது அப்ளிகேஷன் அந்த மாதிரி என்னைக்கு டேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 11ஆம் தேதி வந்துச்சு இல்லையா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து 8 செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? எஸ், 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். அதனால் ஒன்லி 3 days லெஃப்ட்டு, 3 நாள் தான் இருக்குது டிஇடி அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்டேட்டிவாக ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 1ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நவம்பர் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை. செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை நமக்கு வந்து நவம்பர் 2 அப்படிங்கிறது டென்டேட்டிவாக நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. இது யாருமா? கண்ணம்மை சொல்லுங்கள். ஓ, இது டேட் இப்போ மாற்றிருக்காங்களோ? பரவாயில்ல, சாரி நம்ம காலையில், நம்ம காலையிலே சொல்லிடணும். காலையிலே சொல்லிடணும். நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ டேட் வந்து நவம்பர் 15 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஸோ ரொம்ப முக்கியமாக நாட்கள் வந்து நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து நாட்கள் நல்லாவே இருக்குது. நல்லா படிக்கலாம். பிளான் பண்ணி அடித்தோன்னா நிச்சயமாக நம்ம வந்து சூப்பராக அடிக்கலாம். ஸோ இந்த நாட்களில் என்ன பண்ணணும் சார், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ரெகுலராக கிளாஸ் வந்து இருக்கும், எவ்ரிடே கிளாஸ் இருக்கும், எவ்ரிடே டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்தவுட் பெர்மிஷனில் நீங்கள் லீவ் போடக்கூடாது. அதோடு கூட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டை வந்து எக்காரணம் கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது 5 o'clock அப்படிங்கிறது வந்து நமக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங், ஏன்னா நம்ம ஈவினிங் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் இருக்கிறனால திரும்ப நம்ம வந்து நிறைய டெஸ்ட் அடிக்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்து காம்படிட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். நமக்கு வந்து ஆஸ்பிரண்ட்டோட எண்ணிக்கை கிடையாது, அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கிடையாது. அப்ளை பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வி நீட் நாட் கன்சிடர். அது மாதிரி டிஇடியை பொறுத்தவரை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி எலிஜிபிலிட்டின்றனால இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் எந்த ஒரு எக்ஸாம் இருக்கா இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஸோ நல்லா துரிதமாக நம்ம செயல்படணும், சூப்பராக அடிச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறு யாருக்காவது ஜென்ரல் டவுட் அப்படிங்கிறது எதுவும் இருக்கா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறத நம்ம கோத்ரூ பண்ணுறோம். ஆமாம், இதில் பிஜி டிஆர்பி படிக்கக்கூடியவங்களும் வாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிட்ன்றது நமக்கும் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ வேறு யாரெல்லாம் பிஜி டிஆர்பி இருக்கீங்க? ஆனால் மாண்டேட்ரி சொல்லலை, நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதில் டாக்டர் மாலா மேம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? ஓ, சங்கீதா மேம் இருக்கீங்க, ஈரோடுல இருந்து. சங்கீதா மேம், ஓகே, குட். வேற? ஸோ மங்களம் ஃப்ரம் காரைக்குடியிலேருந்து இருக்கீங்க, பிஜிடிஆர்பி, ஓகே, பரவாயில்ல. ஸோ நமக்கு பாலசௌந்தர்யா, ஓகே, பாலசௌந்தரி ஃப்ரம் பரமக்குடி. ஸோ பிஜிடிஆர்பியிலேருந்து இருக்கீங்க, ஓகே. அவ்வளோதானா இல்லை இருக்கீங்களா இன்னும்? ஓகேம்மா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வெரி ஃபஸ்ட் டே கிளாஸ். அதான் சொல்லுவாங்க, ஹோப் இஸ் ஏ குட் பிரேக்ஃபாஸ்ட் பட் பேட் சப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்பிக்கையோடு நம்ம செயல்படலாம். டிஇடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து 100+ அந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் எடுத்து நம்ம உள்ளே வரலாம். மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதானே சொல்லிட்டு அசால்ட்டாக படிக்க வேண்டாம். நல்லா படிங்க. தமிழ்லேருந்து 30, இங்கிலீஷ்லேருந்து 30, சைக்காலஜிலேருந்து 30. இது 90 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாருக்கும் காமன். மற்றபடி 60 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேஜர் சார்ந்து இருக்கும். அவங்கவுங்க சயின்ஸா 6 சோசியல் சயின்ஸா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம போகலாம். வெரி ஃபஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறது மலமாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணவாமா?
எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க தான் அந்த முதல் அப்படிங்கிற வகுப்பை அவங்க தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றியோட வகுப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே 40+ அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சிலர் வந்து 30 to 40 இருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் இப்போ தான் நியூ டிஇடி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பிலோ அந்த மாதிரி 30 இருப்பீங்க. மித்தபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். ஸோ ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு பாடம் நடத்துறதுங்கிறது எளிமை தான். ஸோ மைசெல்ஃப் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நியூ கமர்ஸ் நிறையா இருக்கீங்க. இப்போ கண்ணம்மை, அஜீனா அவங்கெல்லாம் ஸோ நீண்ட காலமாக இருக்கீங்க, என் கூட பயணம் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் இருக்கீங்க. கண்ணம்மைலாம் ஏன்னா 2016 படிச்சிங்களோமா கண்ணம்மை நம்மகிட்ட பிஜிடிஆர்பி? 14 சார். ஓ 14 படிச்சிங்க, 11 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, 11 இயர்ஸ். ஸோ 11 இயர்ஸில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்மளுடைய அகாடமி அப்படிங்கிறது மைசெல்ஃப் நான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் ஃபுல்லாக நான் தான் நடத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லையா? ஃபுல்லாக நான் தான் கிளாஸ். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ப்ளீஸ். நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல தான் சார் படிச்சேன். பிலிட் தமிழ், எம்ஏ தமிழ் அதுல தான் படிச்சேன். சப்ஜெக்ட் வெல் வெர்ஸ்டு அப்படியே அதுல ஊர்ந்தப்பெல்லாம் படிச்சல. எக்ஸாமுக்கு முதல்ல புரட்டிட்டு போய் நம்ம எழுதுறது அவ்வளவுதான் இருந்துச்சு டிகிரி பண்ணும்போது. நான் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் ரொம்ப ஊன்றி படிச்சது. அதுக்கப்புறம் தான் சார் ஃபுல்லா கோத்ரூ பண்ணது. இங்க வந்து மெட்டீரியல்ஸ் எனக்கு நிறைய நான் இன்னும் வச்சிருக்கேன். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம சர்வீஸ்ல இருக்கோம் அப்படிங்கறதுனால அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகல. அப்பவும் சும்மா அப்பியர் ஆகி பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக போட்டதுதான். வந்துட்டு அந்த மெட்டீரியல் புக்ஸ் இன்னும் வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். பரவாயில்ல, சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய ஞாபகம் இருக்கு. சப்ஜெக்ட்ல நிறைய ஓரளவு ஞாபகங்கள் இருக்கு. சைக்காலஜி அதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு, மறந்த மாதிரி இருக்கு. நம்ம மேஜர் மட்டும்ன்றதுனால டிஆர்பி நம்ம மேஜர் மட்டும் படிச்சதுனால அதுல கொஞ்சம் இதுவா இருக்கு சார். இப்ப டெட்னு வந்தோம்னா எல்லாம் படிக்க போறோம். ஈவன் இங்கிலீஷ் படிக்க போறோம். ஆமா, இங்கிலீஷ் படிக்க போறோம். சோசியல் சயின்ஸ் அப்படிங்கறப்ப ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் எல்லாம் படிக்க போறோம். ஓகே, நான் ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸ் வந்திருக்கேன் சார். ஆமா, நேரடியா வந்து படிச்சீங்க கண்ணம்மை. அதனால தான் அவங்க டெஸ்ட் நிறைய அடிப்போம். வீக்லி டெஸ்ட் தனியா அடிப்போம். வந்து ஒரு half an hour ஒரு டெஸ்ட் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எஸ் மேம், எஸ் மேம். டெய்லி டெஸ்ட் இருக்கும். அப்போ எஸ் மேம், எஸ் மேம். இப்போவும் பாருங்க, நம்ம டைம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு, இந்த மாதிரி போலீஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் 5 o'clock அப்படிங்கிறது. அதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன், ஏன்னா பழையவங்க இருக்கான்றனால நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். 16 அவங்க படிச்சிருக்காங்க, 9 வருஷத்துக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில். ஸோ தொடர்ந்து நம்ம அகாடமியில் படித்த ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 hours ரூல் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க. அது என்னங்க இந்த 18 மணி நேரம் ரூல்? இது நாட் ஓன்லி ஆஸ்பிரண்ட்ஸு பட் ஆல்சோ எந்த ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும்னாலும் நம்ம 18 மணி நேரம் ரூல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த ஒரு டாஸ்க்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸோ ஆஸ் அ டீச்சர் யூ ஹாவ் டு இனிஷியேட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இனிஷியேட் பண்ணுங்கள். வாட் எவர் மேபி ஏஜ் குரூப், அதாவது ஒரு 6+ இருக்கிறவங்க, ஒரு 6ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இதை கற்றுக் கொடுக்கலாம். என்ன சார் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து 11 மணி வரைக்கும். ஏர்லி மார்னிங் 5 மணி அப்படிங்கிறது 11. இது 18 மணி நேரம் ரூலில் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க 6 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அகாடமிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அந்த அகாடமிக்ஸில் என்ன படித்தோமோ அதை வந்து நாம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 6+4 ஒரு 2 hours அப்படிங்கிறது வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு 2 hours அப்படிங்கிறது வந்து ரெமடியல் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி. ரெமடியல் லேர்னிங்னா என்ன? நம்ம ஒரு டெஸ்ட் அடிச்சிருக்கிறோம், அந்த டெஸ்ட்டில் என்னென்ன ஏரியாவில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன தவறு நடந்திருக்கு, அந்த தவறுகளை நம்ம எப்படி சரி செய்துக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு படிப்பினைக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அந்த மாதிரி ரூல் பண்ணிவிட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக வெற்றிங்கிறது சாத்தியமாகும். அப்போ இப்போ நம்ம ஒர்க்கிங்காக இருக்கிறேன் சார், நான் வந்து பீங் ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கேன், எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும், நான் வீட்லேயும் வேலை செய்யணும், போய் அகடமிக்ஸாகவும் நான் இருக்கணுன்றவங்க அட்லீஸ்ட் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது 2 hours, லேட் ஈவினிங் அப்படிங்கிறது 2 hours நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நம்ம வெற்றி அடையலாம். இதுலேயும் நிறைய செகண்ட் கிரேட் டீச்சர் இருக்கிறீங்க, அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட்லாம் இருக்கீங்க, நிறைய இருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எய்டட் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன் ஃபியூச்சரில் இதை வந்து அதான் கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு டாக்டரேட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் டிஆர்பியோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பியில் டிஓ டைரக்டர் டிஓஓ அந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் வரும்போது நீங்கள் ஆசைப்படுங்க, அதை அப்ளை பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது கொடுக்க வைக்க அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு ஓகேங்க. ஸோ வெரி ஃபஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் டு த பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்.
அதான் the teachers should ready to learn every day வந்து நம்மளை என்ன பண்ணிக்கிட்டோம், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு முதல் வகுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியோட ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது குழந்தை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. அதாவது சைல்டோட அதோட க்ரோத் இருக்குல்ல, அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் சைல்டு அப்படிங்கிறத முதல் பாடம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து போத் ரெண்டு பேருக்குமே முக்கியமான பாடமாக இருக்குது. டிஇடிக்கும் முக்கியமானதாக இருக்குது, பிஜிடிஆர்பிக்கும் முக்கியமானதாக இருக்குது. முதல்ல வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் தமிழ் மீடியம் வேணுமோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் வேணுமோ இங்கிலீஷ் மீடியம், பைலிங்கோலாகவே நம்ம கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம அகாடமியை பொறுத்தல பைலிங்கோலாக இருக்கும். 10 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா 10 யூனிட்டையும் கரெக்டாக அந்த சப்டேட்டில் என்னென்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதன் அடிப்படையில் தான் கிளாஸ் இருக்கும், அதன் அடிப்படையில் தான் டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இப்போவே உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். டிஇடி குரூப்பில் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 1030 பக்கமோ 1040 பக்கமோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இடம்பெற்ற தமிழ், அதே மாதிரி இங்கிலீஷு, சைக்காலஜி, மேத்ஸு, சயின்ஸு ஃபுல்லாகவே நான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். இந்த குரூப்பில் இருக்குது, நம்ம டிஇடி பேப்பரில் இருக்குது. அதில் கூட இன்றைக்கி 150 கேள்விகள் அப்படிங்கிறது சைக்காலஜியை பொறுத்தல 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டோம். பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஇடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நேற்றுக்கு இன்றைக்கி காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா 150 கேள்விகள் அப்படிங்கிறது. அதில் 600 கேள்விகள் இருக்குது சைக்காலஜியில் மட்டும். அது நம்ம குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ மற்றபடி நம்ம வந்து ஃபஸ்ட் டே கிளாஸ் அப்படிங்கிறதுல ஸோ யூ ஷுட் டேக் நோட்ஸ் எடுக்கணும். என்ன தான் நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம எழுதி படிக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எழுதி படிக்கும்போது திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது நமக்கு உண்மையாகவே நல்லா இதுவாக இருக்கும். ஒரு முறை எழுதி பார்க்கறங்கிறது ஒரு 10 முறை படித்து பார்க்குறதுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அதனுடைய மீனிங் என்ன, அதோட கான்செப்ட் அர்த்தம், அதோட கருத்து, அதோட பிரின்சிபல் கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். குழந்தை அப்படிங்கிறது ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு இயற்கை மற்றும் ஸோ நேச்சரோட தாக்கம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்லுவாங்க. மழை நினச்சிட்டு இருக்கேன் எல்லாரையும், என்ன இடையில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது வந்து அதோட மீனிங் அர்த்தம், அதோட கருத்து, அதோட கான்செப்ட், அதோட பிரின்சிபல் கோட்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்ன வித்தியாசத்தில் தான் இருக்கும். சரியா? அதில் குழந்தை மேம்பாடு அப்படிங்கிறது இயற்கை மற்றும் பேணல் ஆகியவற்றின் தாக்கம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது இன்ஃபேன்சினா என்ன, இன்ஃபேன்சி அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய அந்த பீரியட் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம செக்மெண்டேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபேன்சி அப்படிங்கிறது, இன்ஃபேன்சினாவே பாலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தொடக்க குழந்தை பருவம் அப்படிங்கிற ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பிஜிடிஆர்பிக்கு முதல் பாடமாக வச்சுருக்கிறான். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன் தொடக்க கல்வின்றது பிஜிடிஆர்பியோட முதல் அந்தமாக இருக்கக்கூடிய சிலபஸில் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம பாலியம் அப்படின்னு சொல்கிற இன்ஃபேன்சி படிச்சுக்கணும். குழந்தை பருவம் அப்படிங்கிற ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கிறணும். அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குமாரப்பருவம், அந்த குமரப்பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி ஹால் இன்னைக்கு கூட காலையில் கிளாஸ் நடத்தும்போது கூட சொன்னேன், இது வந்து மிகவும் சிக்கலான, அதாவது குழப்பமான, மனக்குமுறல் உள்ள, அது முடிவெடுக்க முடியாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பருவம்ன்ற மாதிரி ஸ்டான்லி ஹால் சொல்லியிருப்பார். இந்த பிள்ளைங்களை நம்ம டீல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக டீல் பண்ணணும். அதே மாதிரி அடலசன்ஸ் இந்த பருவங்களில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ உளவியல் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க, சைக்காலஜி. அதுலேயும் நம்ம பர்டிகுலராக we are going to deal education psychology. There are different types of psychology. நிறைய சைக்காலஜிலே இருக்குது. இப்போ நம்ம கல்வி உளவியல் மட்டும் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இப்போ மருத்துவ உளவியல் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிங்கிறது இருக்கும், லேபர் சைக்காலஜின்றது இருக்கும், மென்டல் சைக்காலஜிங்கிறது இருக்கும், அதே மாதிரி கேரியர் கைடன்ஸ் சைக்காலஜின்னு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜிங்கிறது இருக்குது. அதில் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்க போகிறது ஆஸ் அ டீச்சர்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி இந்த பாடத்தை கொண்டு போக போகிறோம். முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கணும், சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எங்கேருந்து தொடங்கியிருக்கு, எந்த மொழியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க, அது என்ன மாதிரியான பரிணாமங்களில் அது மீனிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ஏ பியூர்லி க்ரீக் வேர்ட். இது கிரேக்க வார்த்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சைக்கி அப்படிங்கிற ஒரு சொல்லும், அந்த லோகோஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இங்கிலீஷை பொறுத்தல நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளெண்டிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளெண்டிங் வேர்டு அப்படின்னு சொன்னால் 2 வார்த்தை ஸோ சேர்ந்து ஒரு புதிய வார்த்தையை கொடுக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை.
அதே போல் சைக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உயிர் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. உயிர்னு சொல்லலாம், அல்லது மனம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மான்ற சோல் அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜிக்கு இந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகள், உயிர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அதே மாதிரி மனம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்மா அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சைக்காலஜி. அதே மாதிரி லோகோஸ் அப்படின்னு சொன்னாவே இது வந்து சயின்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்போ மனம் பற்றிய அறிவியல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது நடத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஆன்மா பற்றிய அறிவியல் எடுத்துக்கலாம், அல்லது உயிர் அறிவியல் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆமாம், கிளாஸு நம்ம நடத்த நோட்ஸும் எடுத்துகிட்டே வரணும் அழகாக. நீங்கள் ஏன்னா நம்ம கைப்பட எழுதி வைக்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். நான் இது வெரி ஃபஸ்ட் டே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த நாளில் இருந்து என்டையராக நமக்கு வந்து நவம்பர் 15 வரைக்கும் தொடர்ந்து ஒரு பாடத்தை நம்ம ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா RRR இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னங்க RRR அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து ரீடு, த செகண்ட் ஒன்று வந்து ரிவைஸ், மூணாவது வந்து ரீகால். ரீடு, ரிவைஸ், ரீகால், இது மூணும் வந்து அப்படியே கோஇன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கணும், திரும்ப 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 திரும்ப. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, எங்கள் மாலா மேம் ஞாபகம் இருக்கா, பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட என்ன மேம் இருக்கணும்? அப்போதான் பரிச்சயம். ஏன்னா பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயமாகணும். பரிச்சயம்னா என்ன சார்? இந்த ஒரு கேள்வி கேட்டால் நான் எப்போவுமே சொல்லிடுவேன். எங்கள் சைக்காலஜி தொடர்ந்து இப்போ 1 மந்த்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கோம். டிஇடி படிக்கிறவங்களுக்கு, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் 1.5 months நான் நடத்திட்டு இருக்கேன். யார் சொல்லுவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ரேண்டமாக கேட்குறேன், மென்டல் சைக்காலஜினா யார்? மனநலம் அப்படி சார்ந்த உளவியல்னாவே யார்? கிளாஸில் இருக்கீங்களா? பரிச்சயமாகலை, இன்னும் பரிச்சயமாகலையா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? மென்டல் சைக்காலஜி இல்லை யாருன்னு சொல்லலாமா? யாருன்னு சொல்லலாம்? சங்கீதா மேம் சொல்லுங்க. ஈரோடு. சிக்மண்ட் ஃப்ராய்டு, மனநல உளவியல். இதுதான் பரிச்சயம். பரிச்சயம்னா இப்போ நான் சொன்னது இதுதான். அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு டெஃபினட்டாக பதில் எடுக்க தெரியணும், டக்குன்னு எடுக்கணும். மனநல உளவியல் அப்படின்னு சொன்னாவே சிக்மண்ட் ஃப்ராய்டு. எங்க மேம் சோசியல் ப்ராப்ளம் அப்படின்னா யார் டீல் பண்ணா? சமூக பிரச்சனைகள்லாம் யார் அடிப்பீங்க? எஸ்மா, எரிக்சன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது மாதிரி எரிக்சன் அப்படிங்கிறது. அப்போ ஒழுக்கம்னா யார் எடுத்துக்குவீங்க? ஒழுக்கம், மொராலிட்டி, கோக்லர். ஒழுக்கம்னாவே கோக்லர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எங்க யார் வந்து இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட் அப்படின்ற ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா யாரு? ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு அப்படிங்கிறதுனுடைய தந்தை அப்படின்னு கேட்டாவே ஆல்ஃபிரட் பீனே அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா பியாஜேனாவே அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இதுதாங்க பரிச்சயம். ஒரு கேள்வி கேட்டால் இம்மீடியட்டாக எடுக்க தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, குட். அப்போ மனநலம் உளவியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்றது. இது கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். 2 வார்த்தை முக்கியமானது. ஒன்று சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் அல்லது ஆன்மா அல்லது மனம் அல்லது நடத்தை எப்படின்னா எடுத்துக்கலாம். அதே போல் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து லோகோஸ் அப்படின்னா இட் இஸ் அ சயின்ஸ், ஸ்டடி ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்டடி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வார்த்தை உருவாயிருக்குங்க. அப்போ உளவியல் அப்படிங்கிறது ஆன்மா அல்லது மனம் இதை ஆராயக்கூடிய ஒரு இயல். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உளவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உளவியல் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த பதமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்படுகிறது. இட் இஸ் அ சயின்ஸ், டீல்ஸ் வித் சோல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆர் டீல்ஸ் வித் கேரக்டர், ஆர் டீல்ஸ் வித் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைக்காலஜி அஸ் எ சயின்ஸ் ஆஃப் சோல் அப்படிங்கிற ஒரு பதத்தில் நம்ம பார்க்கலாம். சைக்காலஜிங்கிறது ஒரு ஆன்மா பற்றிய அறிவியலா? இது யாருங்க சொல்லியிருக்கிறா இது ஆன்மா பற்றிய அறிவியல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து அப்படிங்கிறது பிறப்பதற்கு முன்னால 400 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஸோ இந்த டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறவர், அதே மாதிரி பிளேட்டோ அப்படிங்கிறவர், அரிஸ்டாட்டில், இது போன்ற அறிவியல் அறிஞர்கள், உளவியல் அறிஞர்கள், தத்துவியல் அந்த மாதிரி நிபுணர்கள் இதை என்ன சொல்றாங்கன்னா ஆன்மா பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மைண்டு, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் சோலு, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கேரக்டர், இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஆட்டிடியூட். இந்த மாதிரி சொல்றாங்க இவங்க எல்லாருமே. நம்ம பிஜிடிஆர்பியில் கூட நம்ம படித்தோம், செகண்ட் யூனிட்ல படித்தோம். அதில் என்னன்னா, அதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சைக்காலஜி அப்படிங்கிற போது யாரெல்லாம் இந்தியன் பிலாசபர்ஸ் யாரெல்லாம் வர்றாங்க, அதே மாதிரி அப்ராட்ல ஃபாரின் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் யார் வெஸ்டர்ன் அது மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் யாரெல்லாம் வர்றாங்கன்றப்ப இவங்கெல்லாம் வெஸ்டர்ன். யார்? பிளேட்டோ,
அரிஸ்டாட்டில், டெமோக்ரட்டஸ். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு உளவியல் என்பது ஆன்மாவை பற்றிய அறிவியல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆன்மா பற்றிய அறிவியல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய பிக்சர் இங்கே பார்க்குறீங்க. இதெல்லாம் இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த டெமோக்ரட்டஸ் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நபர். ரெண்டாவது பிளேட்டோ அப்படிங்கிற ஒரு நபர், அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு நபர், அதே மாதிரி காண்ட் அப்படிங்கிறவர் நம்ம காலையில் கூட நம்ம படித்தோம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா காண்ட்? நான் கூட ரொம்ப காண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு கூட நான் உங்களுக்கு அசோசியேட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த காண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்? சைக்காலஜி அப்படிங்கிறது எது மனது பற்றியதும் அல்ல, ஆன்மா பற்றியதும் அல்லன்னு சொன்னாரு. மனதும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா ஆனா இவர் என்ன சொல்லிப்பாரு, மனது பற்றியது ஆன்மா பற்றியது அல்லன்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டோம். மனம் பற்றியதுன்னு சொல்லுவாரு, ஆனா ஆன்மா பற்றியது அல்லன்னு சொல்லுவாரு இவர் காண்ட். மனம் அப்படிங்கிறது பற்றியது, ஆன்மா பற்றியது அல்ல. அந்த சென்டென்ஸ் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் போத் பிஜிடிஆர்பிக்கும் டிஇடிக்கும் அந்த 600க்கு மேற்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது சைக்காலஜியில் அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் நான் அனுப்பிவிட்றேன். ஏன்னா இப்போ இதை பொறுத்தளவில் என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பை பொறுத்தளவில் ஒன்ஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நான் காலையில் கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன், இந்த அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது எதோடலாம் ஃபாதராக இருக்கிறார்? இந்த ஃபாதர் ஆஃப் டேஷ் டேஷ் டேஷ். சங்கீதா மேம் சொல்லுங்க. சங்கீதா மேம் சொல்லுங்க. யார் யாரோட ஃபாதரா இருக்கார் அரிஸ்டாட்டில்? ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்க. ஸோ மூணு முக்கியமானது. இவர் வந்து பயாலஜியோட ஃபாதர் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். உயிரியலின் தந்தை அப்படின்னாலும் அரிஸ்டாட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுவாலஜியோட ஃபாதர்னாலும் அரிஸ்டாட்டில் எடுத்துக்கலாம். ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற மானுடவியல் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிற ஒரு கோட் பண்ணது வருதான். மனிதன் ஒரு சமூக விலங்கு, மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படின்னு சொன்னது இந்த அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவரை எடுத்துக்கணும். முக்கியமானவர். ஹீ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஹீ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் சுவாலஜி, ஹீ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, ஹீ இஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் அப்படிங்கிறது மேன் இஸ் அ சோசியல் அனிமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டெமோக்ரட்டஸ், இந்த பிளேட்டோ, இந்த அரிஸ்டாட்டில், இந்த காண்ட், இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, உளவியல் என்பது ஒரு மனம் சார்ந்த அறிவியல், அது உளம் சார்ந்த அறிவியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்று பார்த்துட்டோம். ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்க பாரு, உளவியல் ஒரு மன அறிவியல். மனம்னா நமக்கு தெரியும் ஆன்மா, அதான் சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ சயின்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லும்போது அங்கே கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். உள்ளத்தின் அல்லது மனித வாழ்க்கையின், அந்த உள்ளம் அல்லது மனித வாழ்க்கை, உள்ளம் அல்லது மனித வாழ்க்கை, உள்ளம்னா நம்முடைய மைண்டு, மனித வாழ்க்கைனா ஹியூமனோட லைஃப், இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் தான் உளவியல். இது யார் சொல்லியிருக்கா? வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரியா? உள்ளம் அல்லது மனித வாழ்க்கை, உள்ளம் அல்லது மனித வாழ்க்கையை பற்றி படிக்கிற ஒரு உளவியல் அறிவியல் தான் உளவியல் அப்படிங்கிறத வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த எகிப்தியர் அவங்க என்ன பண்ணுவாங்களா, எகிப்தியர் என்ன பண்ணுவாங்களா, மனம் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கிறது, இட் இஸ் இன் ஸ்டொமக் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இதுவாக இருந்திருக்கு எண்ணம். அவங்க வந்து யார் சார்? எகிப்து அப்படிங்கிறது. ஸோ எகிப்தோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கிறது. இதைத்தான் இந்திய மருத்துவர் சாரகா, இந்த சரகர் எழுதி வச்சுங்க, சரகா அல்லது சாரகா எழுதிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சரகர் அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டில் வருவார், எந்த சப்ஜெக்டில் வருவார். இது நேரம் நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடிச்சிருந்துருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. டிஇடியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரகர் அப்படிங்கிறவர் எந்த சப்ஜெக்டில் வருவார், எந்த சப்ஜெக்டில் வருவார்? தெரியாது. குயிக்காக அடிக்கணும். தெரியாது சார். ஓகே, இவர் ஹிஸ்ட்ரியில் வருவார்மா. சரகர் அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரியில் வருவார், வரலாறு அப்படிங்கிற பாடத்தில் வருவார், குப்தர்களில் வருவார். குப்தர்கள் எப்படி ஒரு பாடம் படிக்கணுன்றதை சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் எழுதலாம் வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கங்க. சோசியல் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு இவங்க வந்து சரகர் அப்படிங்கிறவர் வரலாறு ஹிஸ்ட்ரிங்கிற பாடத்தில் குப்தர்கள் அப்படிங்கிறதுல வருவார். இந்த குப்தர்கள் அப்படின்னா எப்படி படிக்கணும்னா, இப்போ ஒரு குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய பையன் யாரு? கடோட்சகன். அவருடைய பையன் யாரு? முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய பையன் யாரு? சமுத்திரகுப்தர். அவருடைய பையன் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். அவருடைய பையன் யாரு? அது மாதிரி இருக்கிறது ஸ்ரீகுப்தர். சரி அவரோட குமாரகுப்தருடைய பையன் யாரு அப்படின்னா விஷ்ணுகுப்தா, ஸ்கந்தகுப்தா அப்படி எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைராட்சி படிக்கணும்.
இதில் தான் ரொம்ப முக்கியமான இந்த சரகர் அப்படிங்கிறவர் யாருடைய அவையில் இருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சரகர் அப்படிங்கிறவர் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருப்பார். நீங்கள் வரலாறு படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது வரலாறுலேயே முதல்ல ஒரு குரூப் அப்படிங்கிறத வச்சிருந்தவர் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான். அதான் சொல்லுவாங்க அஷ்டதி கஜங்கள் அப்படிங்கிறவங்க, நவரத்தினங்கள், நவமணிகள், அஷ்டபிரதான் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும். அதில் இவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்த முக்கியமாக சரகர் அப்படிங்கிறது ஒரு மருத்துவர், அதுலேயும் அறுவை சிகிச்சை நிபுணர். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணுறதுல சர்ஜியனாக அப்போவே இருந்திருக்கார். இந்த சரகர், சுஸ்ருதர் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. அதே மாதிரி இவங்களோட தான் இந்த பாஸ்கரா, ஆரியப்பட்டா அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. காளிதாசர் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 2ஆம் சந்திரகுப்தர். அப்போ நம்ம இது இப்போ சொல்லலாமா? இது எந்த சப்ஜெக்டில் படிக்கிறோம்? சரகர்ன்றவர் எந்த சப்ஜெக்டில் வராரு? ஹிஸ்ட்ரியில் எந்த சப்ஜெக்டில் வராரு? குப்தா டைனஸ்டி அப்படிங்கிறதுல. ஸோ இந்த சரகர் அப்படிங்கிறவர் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் வராரு. இப்படி தான் படிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது படிக்கணும். படித்ததை ரீகால் பண்ணிக்கணும். உடனே சயின்ஸ் படிக்கிறவங்க எங்களுக்கு குப்தர்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, குப்தர்களை பற்றி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எதுவும் ஒதுங்கிடக்கூடாது. கற்றுக்கணும். ஆஸ் அ டீச்சர் வி ஷுட் ரெடி. ஏன்னா ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறவங்க மேத்ஸும் படிக்கணும், சயின்ஸும் படிக்கணும், சோசியலும் படிக்கணும். ஏன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸுங்கிறது போத் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அப்புறம் தனி. ஸோ அதே போல் நீங்கள் செகண்ட் பேப்பர் உள்ளவங்களும் நீங்கள் ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் உள்ளவங்க சயின்ஸையும் படிச்சுங்க. சயின்ஸ் உள்ளவங்க சோசியல் சும்மா தெரிஞ்சுக்குங்க. வெறும் எலிஜிபிலிட்டிக்குன்னு படிக்காதுங்க. யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் போத் குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி டிஓ எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் படிங்க. இப்போ சரகரை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்போ எகிப்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வயிற்றில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 3ஆவது நபர். மறுபடியும் சொல்கிறேன், இது நான் பிஜிடிஆர்பி நடத்தும் போதும், டிஇடி ஃபஸ்ட் கிளாஸ் நடத்தும் போதும், ரெகுலர் கிளாஸ் நடத்தும் போதும் நான் சொல்லியிருந்தேன். என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்த நபர்கள் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நபர்களை பூரா நீங்கள் செப்பரேட் சீட் போட்டுட்டு அவர் எதோட அசோசியேட் ஆகிறாருன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு சரகர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சரகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளம் அல்லது மனம் இருதயத்தில் இருக்கிறது. உள்ளம் அல்லது மனம் அப்படிங்கிறது இருதயத்தில் இருக்கிறது. அப்போ இதயம், ஹார்ட். அப்படி சரகர்னா ஹார்ட். ஏன்னா அவர் ஏற்கனவே சர்ஜியானவராக இருக்கிறார், அவர் மருத்துவர். அப்போ ஹார்ட் சர்ஜரி அசோசியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஹார்ட் சர்ஜரி அப்போ இதய அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அவர் இதயத்தில் இருக்குன்றார். ஆனால் எகிப்தியர்கள் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க? அது வயிற்றில் இருக்கிறது. எது வயிற்றில் இருக்கிறது? எது இதயத்தில் இருக்கிறது? மனம் அப்படிங்கிறது. ஸோ இந்த புதுசாக இருக்கிறவங்கலாம் சும்மா வாய் திறக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. ஆஸ் அ டீச்சர் வி ஷுட் பி அந்த ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். பேசினவங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நல்லா டைனமிக்காக இருக்கணும், கிளாஸில் டைனமிக்காக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து வேடிக்கை பார்க்குறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று பெடகாஜி, நம்ம ஹவு டு டீச், ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம எப்படி டீச் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, 6 வயதுலேயே அந்த பிள்ளை வந்து ரொம்ப அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருப்பான், லேர்ன் பண்ணுறதுக்கு க்யூரியாசிட்டியாக இருப்பான். நம்ம தான் பெரியால் நினச்சிட்டு போகக்கூடாது. ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது நம்ம பெரியால் நினச்சிட்டு போகக்கூடாது. அவன்றது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அவன் நிறைய கேட்பான், அவன் நிறைய கற்றுக்குவான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட என்னை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய பிலோ 10 இயரில் இருக்கிறவன் ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். எதில்? டெக்னாலஜியில். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கூட நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் போய் ஒரு மொபைலை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கற்று பாருங்கள். நமக்கு தெரியாத விஷயம் அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் உள்ளவன், க்யூரியாசிட்டி இருக்கும். நம்ம டீச்சர் அப்படிங்கிறவங்க டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். காலையிலோட பார்த்தோம், ரொம்ப அதே மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்துடக்கூடாது, ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெர்மிசிவோ, ஆனால் பெஸ்ட் மெத்தட் என்ன சொன்னேன்? ஆட்டோக்ராட்டிக்கா, பெர்மிசிவா ஆர் டெமோக்ராட்டிக்கா? அஸ் அ டீச்சர் வி ஷுட். ரொம்ப லேட் ஆகுதுங்க. நீங்கள் டீச்சர்ஸ் தானா? இல்லை நான் இருக்கேனா கிளாஸில்? ஒரு டீச்சர் அப்படிங்கிறது ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கணுமா, பெர்மிசிவாக இருக்கணுமா, டெமோக்ராட்டிக்காக இருக்கணுமா? நீ காலையில் கிளாஸ் பண்ணவங்க யாரும் இல்லையா? எது பெஸ்ட் மெத்தட்? எப்படி இருக்கணும்? ஆட்டோக்ராட்டிக்னா நான் சொல்கிறது தான் நீ கேட்டுகிட்டே இருக்கணும், அப்படி இருப்பீங்களா? இல்லை பெர்மிசிவ் அப்படின்னா அனுமதி, ஸோ கேள்வி கேட்குற அனுமதி இருப்பீங்களா? இல்லை எல்லாத்துலேயுமே டெமோக்ராட்டிக்காக இருப்பீங்களா, ஜனநாயகவாதியா? ஓகே, நானும் கற்றுக்குவேன், அவர்கிட்ட இருந்து அவருக்கு நானும் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு இருப்பீங்களா? டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். ஆனால் இல்லையாங்க, நீங்கள் நிறைய பேர் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, டெமோக்ராட்டிக்காக இல்லையே. டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் நான் வந்து அவ்வளோ அழுத்த மாட்டேன்.
ஆனால் டீச்சராக இருக்கிறோம், வி ஷுட் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். நிறைய என்ன பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டடி இஸ் அ நாட் அ மோனோலாக், இட் இஸ் அ டூ-வே கம்யூனிகேஷன். ஸ்டடி இஸ் நாட் அ மோனோலாக், இட் இஸ் அ டூ-வே கம்யூனிகேஷன். சும்மா கற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்படி சும்மா எழுதிட்டே இருக்கக்கூடாது. வி ஷுட் பி ரெடி டு கிவ் த ஆன்சர். எப்போவுமே கேள்வி கேட்குறதுக்கும் கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து கிளாஸ் ஆரம்பித்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது. எங்கேயாவது நான் சோர்வாக இருக்கேன்னா கரெக்டாக நான் 7 மணிக்கு லிங்க் அனுப்பினேன், 7 மணிக்கு உங்களை இன்ட்ரோ பண்ண சொன்னேன். எங்கேயாவது நான் வந்து தொய்வாக இருக்கேன்னா ஏற்ற இறக்க இருக்கா, பெடக்காட்சி இருக்கா, கண்டென்ட் இருக்கா, ஃபஸ்ட் லெசன் அப்படிங்கிறதுல ஸோ கிளியராக எழுதிட்டு இருக்கீங்களா, இல்லை மாதிரி போரிங்காக இருக்கா? அதான் போரிங்லாம் இல்ல சார், நல்லா தான் சார் இருக்கு. நீங்க தொய்வெல்லாம் இல்ல, கரெக்டா இருக்கு வாய்ஸ். இல்ல டைனமிக்கா இருக்கா, இல்ல நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஆட்டோகிராட்டிக்கா இருக்கணும், சும்மா நானா பேசிட்டு இருக்கேனா, உங்களை பேச அனுமதிக்க மாட்டேனா, நீங்க பேச மாட்டீங்கன்றத நான் ஃபீல் பண்றேன். இல்ல சார், நல்லா அனுமதிக்கிறீங்க, எல்லாரும் பேசணும்ங்கறதுக்கு அனுமதிக்கிறீங்க சார். நீங்க பேசினா மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த நாலேஜ் வரும். நீங்க செக் பண்ணலாம், புதுசா இருக்கிறவங்க செக் பண்ணுங்க. மேம் சொன்ன மாதிரி ஓப்பன் சேலஞ்ச், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டாலும் சரி. So if you ask one question, definitely I will give you 10 answer. Unless I know the answer, I go and search. அப்போ நான் ஒரு 20 ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். செக் பண்ணலாம், நீங்கள் இடையில கேட்கலாம். நான் வந்து இன்னும் ஃபஸ்ட் நாள்ன்றனால இன்னும் நிறைய போகலை, அப்படி நான் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். கட் ஷார்ட் ஸ்டிக் ஆன் பண்ணுறேன். இந்த சிலபஸை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும், ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம மேக்ஸிமம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் பட் என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, ஸோ நீங்களும் இன்ட்ராக்ட் ஆகுங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு சார் பேசுனீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க. கன்னியாகுமரியிலேருந்து இருக்கிறீங்க, தூத்துக்குடியிலேருந்து இருக்கிறீங்க, சென்னையிலேருந்து இருக்கிறீங்க. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராக்ஷன் இஸ் மஸ்ட். இன்ட்ராக்ஷன் தான், அதான் நான் சொன்னேன். ஸ்டடி இஸ் அ நாட் அ மோனோலாக். அதே மாதிரி நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் நீங்கள் அப் டு நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம். அந்த பிள்ளைங்களாம் சூப்பருங்க. நீங்கள் டாக்டரேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடம் நடத்துகிறத விட அந்த 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு பாடம் நடத்துகிறது தான் சூப்பர். அவன் நிறைய விஷயங்களை வந்து அவன்றது நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய என்ன பண்ணும், அவனை வந்து நல்ல ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் உள்ள ஸ்டூடெண்ட்டாக மாற்றி விட்டணும். அந்த மீத்திறன் மிக்க மாணவர்களாக மாற்றி விட்டணும். என்னென்னா நிறைய கேட்க வைக்கணும், அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ வில் பி அவுடேட்டட். ஆஸ் அ டீச்சர் யூ ஷுட் அவேர் வாட் ஐம் சேயிங். நீங்கள் அப்டேட் ஆகணும். நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இப்போ இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறாரு? ஒரு பேசிக்காக இப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம் கிளாஸில். எந்த ஊருக்காரு? ஸோ ஒரு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறாருன்னு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்போ நான் அடுத்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக எப்படி ஒரு டைவர்ஜன் திங்கிங் உள்ள இது நபராக மாற்றணுன்றதுக்காக ஸோ அந்த அவர் ஓகே குட் கங்க்ராட்ஸ் எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைதட்ட வைக்கலாம். அப்போ அவனுக்கே ஒரு நல்ல பீங் ப்ரௌடாக இருக்கும். ஓகே சூப்பரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா அப்படின்றப்ப யார் ரெடி டு ஆன்சர், த ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுக்குறவன் தான் இந்த இடத்துல முக்கியமானவன். எனக்கு தெரியும் ஆனால் நான் வாயை திறக்க மாட்டேன், அது நல்லா இருக்காது. சரிங்க, இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அடுத்த கேள்விக்கு நான் போயிட்டேன். இப்போ தான் நீங்கள் டீச்சர் நீங்கள் வந்து அவர் தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுக்க போகிறீங்க. இப்போ உங்களை யார் சொல்லுவா அவர் எந்த கட்சி? ஹீ இஸ் பிலாங் டு விச் பார்ட்டி? இல்லை தெரியும் தெரியாது, சும்மா சொல்லுங்கள். தெரியும் தெரியாது. இப்போ 2 கட்சி இருக்குது. ஒன்று ஜனநாயக கட்சின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிற குடியரசு கட்சின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவர் வந்து ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே டக்குன்னு மீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா இது ஃபேஸ்புக்கில் லைவ் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி யூடியூப்பில் லைவ் ஆகிட்டுருக்கு. யூடியூப்பில் எப்போவுமே இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க. இவர் அந்த கட்சி அந்த ஊரில் வந்து 2 கட்சி தான். அப்போ 2 கட்சி ஆட்சி முறை எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ ஈவன் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சி ஆட்சி முறை, டூயல் பார்ட்டி சிஸ்டம்னு அல்லது டைராட்சின்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயும் 2 கட்சி ஆட்சி முறை இருக்கும், 2 கட்சி ஆட்சி முறை. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி ஆட்சி முறை அப்படின்றது. இப்போ யார் சொன்னால் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொன்னது யார்? ஜனநாயக கட்சின்னு சொன்னது யார்? ஆன்சர் ஜனநாயக கட்சி. அவ்வளோ நீங்கள் எடுத்ததே பெரிய விஷயம், அதுக்கு ஆன்சர் எடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஜனநாயக கட்சின்னு அங்கே ஒன்று இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் குடியுரிமைங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க, அது குடியுரிமை இல்லை, அதாவது குடியரசு அப்படிங்கிற ஒரு கட்சி. ஏன்னா குடியரசு அவர் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி. ஏன்னா நம்ம டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவர், ஆமாம் எஸ், அவர் 2வது முறையாக அங்கே அதிபராக இருக்கிற ஒன்று. இப்போ இருக்கிறது அவர் 47வது அதிபராக இருக்கிற, ஆல்ரெடி அவர் 45வது அதிபராகவும் இருந்தார். சரியா? ஸோ இவர் தான் நம்ம டொனால்டு ட்ரம்ப். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் ரிபப்ளிக் பார்ட்டி. இப்போது யார் சொல்லுவா? இப்போ அந்த ஊரில் ஒரு 3வது கட்சியை ஒருத்தர் தொடங்கி இருக்கிறாரு. அவர் எந்த கட்சியை தொடங்கியிருக்காரு? இது அவங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. எலான் மாஸ்க் அப்படிங்கிறவர் எந்த பேரில் கட்சி தொடங்கினார்? மறுபடியும் கண்ணமே தான். பரவாயில்ல, நம்மளுடைய அப்டேட் இருக்குது, பரவாயில்ல, சூப்பர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆஸ் அ டீச்சர் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேங்க,
நீங்கள் வெறுமனே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சராக இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை வழி நடத்துங்க. தம்பி கம்பல்சரி ஒரு பேப்பர் படிப்பா. அதாவது 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாவே அவருக்கு வந்து லிட்ரஸி வந்துடுதுங்க. லிட்ரஸினா என்ன, எழுத்தறிவுனா என்னன்னு தெரியுமா? தன்னுடைய சொந்த தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். எந்த வயதில்? 7 வயதில். ஒருத்தருக்கு 7 வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த தாய்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிட்டாருன்னா அவர் எழுத்தறிவு பெற்றவராக கருதப்படுகிறார். எங்க யார் சொல்லுவா இந்தியாவினுடைய எழுத்தறிவு என்ன, தமிழகத்தோட எழுத்தறிவு என்ன? அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் என்ன கடைசி எடுத்தது அப்போ தான். சும்மா பேசுங்க கிளாஸில், ஃபஸ்ட் டே தானே, நல்லா பேசுங்க. தெரியாதுன்னு கூட சொல்லுங்கள். இந்தியாவினுடைய எழுத்தறிவு வீதம் அப்படிங்கிறது என்ன, தமிழகத்தினுடைய எழுத்தறிவு வீதம் என்ன, லிட்ரஸி ரேட்? 70% சார். கண்ணம்மையா பேசுறது இல்லையாம்மா? இல்லை 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 70. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்தியாவே 74.04. இந்தியாவினுடைய எழுத்தறிவு அப்படிங்கிறது 74.04, 74.04. நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 80.33, 80.33 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நான் எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பெடகாஜி சொல்லித்தரேன். பெடகாஜி எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படி தான் நீங்கள் வழி நடத்தணும். டெய்லி அவனை பேப்பர் படிக்க வைக்கணும், ஒரு நியூஸ் அப்படிங்கிறத பார்க்க வைக்கணும், நம்ம சுற்றி என்ன நிகழுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஈவன் நீங்கள் வந்து புதுவையில் இருக்கிறீங்க, டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கணும். யார் இப்போ சிவகங்கை மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர்னு கேட்டால் அவர் தெரியணும். யார் எஸ்பியாக இருக்கிறான்னு அவர் தெரியணும். சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எத்தனை இருக்குது, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஸோ யார் நம்ம ஊருக்கு யார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எம்எல்ஏவாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்முடைய பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம மாவட்டத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம மாவட்டத்தோடைய பாப்புலேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம். நியூஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பிள்ளைங்கிட்ட நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, மேத்ஸ், இங்கிலீஷு, தமிழ் அப்படின்னு பாடம் நடத்தும் போது அது சம்மந்த அப்டேஷன் என்ன இருக்குங்கிறத பாடம் சொல்லிக் கொடுக்கும். வெறுமனே பிள்ளை வந்து எங்களை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், இந்த டீச்சர் சூப்பர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வெர்சட்டைலாக இருக்கணும், நம்ம ஒரு ஒராசியஸாக இருக்கணும், நம்ம வந்து ஹை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் மேனரிசமில் இருக்கணும், நல்ல ஹைலி மோட்டிவேட்டராக இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கணும். அதான் சொல்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுங்கம்மான்னு சொல்ல வைக்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் பேச போகிறீங்க. உங்களால் ஒரு பெரிய சமூகம் உருவாக போகுது. அந்த சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறப்போகுது. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எடுக்க வைக்கிற ஒரு மெஷினாக இருந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல இன்டெலெக்சுவலாக சூப்பர் நல்ல பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா, பாடல், ஆடல், இன்னும் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு டீச்சராக இருக்கணும். அது முக்கியங்க. அந்த பாடம் அப்படிங்கிறது பரவாயில்ல. கண்ணமை தொடர்ந்து இன்ட்ராக்ட் ஆகுறீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஸோ பிரபல இந்திய மருத்துவர் அப்போ சரகர் அப்படிங்கிறவர் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே பாருங்க, இதுக்காக நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் பாருங்க, எப்படி படிக்கணுன்றதை பேசியிருக்கோம் பாருங்க. அப்போ எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. பேப்பர் படிக்காம ஒரு நியூஸ் பார்க்காம டீச்சர்ஸ் யூ ஷுட் நாட் என்டர் இன்டு கிளாஸ் ரூம். இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். நானும் நிறைய பள்ளிகளில் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளியில் அதே புதுவையிலே இருந்திருக்கேன். சரியா? ஸோ தமிழக அளவில், இந்திய அளவில், ஏன் இன்டர்நேஷனல் அளவில் கூட நிறைய போட்டித் தேர்வுகள், குறிப்பாக இன்டர்நேஷனல் அளவில் நடத்தப்படக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம மாவட்டத்து பிள்ளைங்களை பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்கள ஜெர்மனியோட, ரஷ்யாவோட, அமெரிக்கன்ஸோட போட்டி போட வச்சிருக்கிறோம் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில். அதே மாதிரி இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய, தமிழக அளவில் நடத்தப்படக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பிள்ளைங்களை, அதாவது வெறுமனே 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொண்டு போகாமல் நம்ம வந்து ஆப்டிடியூடில், ரீசனிங்கில், இங்கிலீஷில், ஜென்ரல் அவேர்னஸில், கரண்ட் அஃபேர்ஸில், இந்த 5 பில்லர் தான் அவனை வந்து ஜெயிக்க வைக்க போதும். 10ஆம் வகுப்பு படித்து முடித்தா போதும், உடனே ஒரு அரசு வேலைக்கு போகலாம். இன்றைக்கி இருக்கிற சூழல். இன்றைக்கி டாக்டரேட் பண்ணவங்க கூட 10ஆம் வகுப்பு படிப்புக்கு வந்து போட்டி போடுறாங்க. குரூப் 4 எழுதுனது, லாஸ்ட் குரூப் 4 அப்படிங்கிறது 23 லட்சம் பேர் அப்ளை ஆயிருந்தாங்க போன குரூப் 4ல். அதில் 1000 பேர் வந்து டாக்டரேட் முடித்தவங்க. எது? 10th குவாலிஃபிகேஷன் குரூப் 4 எக்ஸாமுக்கு. அப்போ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இட் இஸ் ஒன்லி அ நம்பர். அது நம்பர் தான். நீங்கள் என்ன டிகிரி, எத்தனை டிகிரி வேணாலும் பண்ணியிருக்கலாம், அது நம்பர் தான். பட் நம்ம இதுக்கு ஒரு 10ஆம் வகுப்பு இருந்தால் போதும். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வெரி ஃபஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் விஓ ஆகிடலாம். ஸோ வெரி ஃபஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரயில்வேல போயிடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போயிடலாம். அப்போ என்ன தேவைங்க? நாலேஜ் அப்படிங்கிறது அப்டேஷன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவை. நாலேஜபிளாக மாற்றணும், பிள்ளைங்களை நல்லா சிந்திக்க வைக்கணும், நிறைய கேள்விகள் கேட்கக்கூடியவெல்லாம் மாற்றணும். அது முக்கியங்க. அப்போ கியூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். கியூர் அனுபவத்தின் மூலமாக மூளையில் சேகரித்து வைக்கப்படும் கருத்துன்றார். அனுபவத்தின் மூலமாக, பை எக்ஸ்பீரியன்ஸ். பை எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து நம்மளுடைய மூளையில், பிரெயினில் எதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சேகரித்து வச்சுருக்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த மாதிரி கருத்து தான் மனம் அப்படின்னு சொல்கிறார். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புனிதா ஃப்ரம் தூத்துக்குடி ஆன் பண்ணுங்க. புனிதா ஃப்ரம் தூத்துக்குடி. நல்லா நல்லா கொஞ்சம் உற்சாகமாக பேசுங்க புனிதா, நல்லா பேசுங்க. நான் பேசுகிறது கிளியராக இருக்கா?
புனிதா சொல்லுங்க. அதாவது மனம்ன்றது வயிறில் இருக்கிறது அப்படின்னு யாரோட நம்பிக்கை? வயிற்றில் இருக்கிறதுன்றது யாரோட நம்பிக்கை? ஈஜிப்ட், எகிப்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஜிப்ட். அந்த ஈஜிப்ட்ல ஒரு மிகப்பெரிய நதி இருக்கு தெரியுமா? நீளமான நதி, உலகிலேயே மிக நீளமான நதினா அந்த நதி தான். எந்த நதி எடுத்துவீங்க? நைல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஈஜிப்ட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இந்த நைல் நதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அது யாரோட நன்கொடைன்னு சொல்லுவாங்க? அதான் ஈஜிப்ட், எகிப்து அப்படிங்கறத நன்கொடை நைல் நதின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகில் தோன்றிய மிக பழமையான நாகரீகங்கள், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. உலகில் தோன்றிய மிக பழமையான நாகரீகங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா அந்த நாகரீகங்களுமே ஆற்றங்கரையில தான் உண்டாயிருக்கு. சரியா? சிவிலைசேஷன் மேக்சிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் யார் சொல்லுவா? சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை இடங்களில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடந்துட்டு இருக்கு? அதோட எக்ஸாவேஷன் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை இடம், அல்லது ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் முக்கியமாக இது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னமா இதில் 2-3 பேர் பேசுகிறீங்க. ஒரு சிலர் பேசும்போதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இந்த சரசரன்னு எதையோ உருட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு. இல்லை என் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு வருதா? ஏதாவது சவுண்ட் இருக்கா என் சைட்லேருந்து? இல்லை உங்ககிட்ட கேட்குறேன் ஏதாவது. ஆமாம் சார், பக்கத்தில் யாரோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. என் சைடில் ஏதாவது உருட்டுற சவுண்டு அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒரு சவுண்ட் இருக்கா? நிச்சயமாக நிச்சயமாக. அப்போ கீழடி இருக்குது, அகரம் இருக்குது, கொந்தகை இருக்குது, மணலூர் இருக்குது. கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர், இந்த 4 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல். இப்போ ஒரு ஆர்கியாலஜினா எப்படி படிக்கணும் தெரியுமா? ஒரு காமிச்சு கொடுக்குறேன். ஆஸ் எ டீச்சர் நீங்கள் எப்படி இருக்குன்றதுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்னா அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி பைலிங்குவலாக நீங்கள் பாடம் நடத்துங்க. டீச்சர் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைக்கு தான் நீங்கள் பாடம் நடத்தினாலும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பிள்ளைங்களை உருவாக்குங்க. அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற பிள்ளைக்கு தமிழில் பாடத்தை நடத்துங்க. அதாவது போத் பைலிங்குவலாக. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுங்க. ஆர்கியாலஜினா அகழ்வாராய்ச்சி. ஏன்னா இப்போ பாருங்க, இந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஃபுல்லாக புலம்புறான். கொஸ்டின் பேப்பரை டஃபாக எடுத்துக்கிட்டாங்க, கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம்னு. ஆனால் கலைச்சொற்கள்ன்றது கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓலைச்சுவடி அது இதுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அப்டேட் ஆகிக்கணும். அப்போ யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அப்டேட் ஆகிறது யாரோட கையில் இருக்குது? டீச்சரோட கையில் தான் இருக்குது. டீச்சர் தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். டீச்சர் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ ஆர்கியாலஜிக்கல் யார் சொல்லுவா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம் தோன்றுச்சுன்னு தெரியுமா? அதாவது அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற ASI அப்படின்னு சொல்லுவோம். அகழ்வாராய்ச்சிக்காக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி. கிளாஸ் இருக்கா இல்லை கட் ஆயிடுச்சா? இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்டேன். முதல்ல நான் இருக்கேனா கிளாஸில் இருக்கேனா? கட்டாகல. ஓகே, அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னாவே ASI அப்படிங்கிறது 1861 1861. இது எப்படி சார்? சொல்லிட்டேம்மா, நானும் சொல்லிட்டேன். ஆமாம், அலெக்சாண்டர் கன்னிங்காம். இப்போ யார் பதில் பேசிட்டு இருக்கா? அஜினா. குட், கங்க்ராட்ஸ்மா. ஓகே, குட். அப்போ அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறதா தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று கருதப்படுகிறார். இப்போ இதை எப்படி சார் அசோசியேட் பண்ணி படிக்கலாம்? இந்த 1861ன்றதுல இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1. அதே மாதிரி இதே 1861 தான் நமக்கு என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1861ங்கிறது ஹைகோர்ட் ஆக்ட், இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் அப்படிங்கிறது 1861. இதே 1861 தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது இதே 1861 தான். அப்போ 3 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கணும். இன் ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் அசோசியேட் பண்ணி படிக்கணும். 1861ன்றது ஒன்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ யார் சார் ஃபர்ஸ்ட் டைரக்டராக இருந்தது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஸோ ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டு. சரியா? ஸோ 2வது 1861ன்றது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹைகோர்ட் ஆக்ட். இன்னொன்று இந்த 1861 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1861. நோட்ஸ் எடுக்கிறீங்களா மிஸ்டர்? கிருஷ்ணகிரியிலேருந்து நீங்கள் இன்ட்ரோ பண்ணீங்க. நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் மிஸ்ஸஸ் கிளாஸில் இருக்காங்களா? நீங்கள் 2 பேருமே இல்லையா? லெஃப்டா? ஓகே, இப்போ லிசன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். கண்ணமே எடுக்கிறீங்களாமா? நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ 1861 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமானது இங்கே பாருங்க. கியூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? அனுபவத்தின் மூலமாக மூளையில் சேகரித்து வைக்கப்படும் கருத்து தான் மனம் அப்படின்னு சொல்றாரு.
மூளையில் சேர்த்து வைக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக தூண்டல் துளங்கல் அப்படின்னு சொல்லுவார் 2. அதுக்கப்புறம் டிக்ஷனர், எங்க யார் சொல்லுவா காலையில் டிக்ஷனர்னாவே எது சம்மந்தப்பட்டவர்னு சொன்னேன்? டிக்ஷனர்னாவே இதில் வந்துருவாரு அப்படின்னா இதில் வருவார். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். வடிவமைப்பு கோட்பாடு அப்படிங்கிறதுல வடிவமைப்பு அப்படின்னா ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவத்தை கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டிக்ஷனர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சென்சேஷன் அப்படிங்கிறாங்க, புலன், அந்த மாதிரி உணர்ச்சி, புலன் உணர்ச்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி இமேஜஸ் அப்படிங்கிற சாயல்கள், இமேஜஸ் அப்படிங்கிற சாயல்கள். அதே மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மன உணர்ச்சி, மன உணர்ச்சி. இது எல்லாம் சேர்ந்து வர்றது தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புலன் உணர்ச்சி அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கணும், சாயல்கள் அப்படிங்கிற இமேஜஸ் அப்படிங்கிறது இருக்கணும், ஃபீலிங்ஸுங்கிற மன உணர்ச்சி இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான்ப்பா மனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த விளக்கம் மனிதனின் நனவு நிலை செயல்களை புறக்கணிக்கிறது. நனவு அப்படின்னு சொன்னால் கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ். அப்போ மனம் வேற, கான்சியஸ் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மனம் சம்மந்தப்பட்டதுன்றது புலன் உணர்ச்சி அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கணும், இமேஜஸ் அப்படிங்கிற சாயல்கள் இருக்கணும், மன உணர்ச்சி அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான். இங்கே பாருங்கள், வில்லியம் ஜேம்ஸ். எங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா வில்லியம் ஜேம்ஸ் எதுக்கு அடிக்கடி வராரு? இந்த வில்லியம் ஜேம்ஸ் சங்கீதா கூட ட்ரை பண்ணலாம். நான் இந்த இது நடத்தும் போதெல்லாம் அப்படியே நமக்கு வந்து அங்கிட்ட யார் ஃபாதரு ஜேம்ஸ் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். வில்லியம் ஜேம்ஸ் எதற்காக அடிக்கடி வராரு? இன்னைக்கு எது வந்துட்டே இருக்காரு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், சயின்ஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மனம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்டது, ஆன்மான்றது ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. இதான் ஜேம்ஸ் அப்படிங்கிற வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர். அதே மாதிரி உங்களுக்கு சரகர், இந்த பார்க்குறீங்களே இவர் தான் சரகர். சரகர் எந்த டைனஸ்டியில் இருந்தார்? சரகர் எந்த டைனஸ்டியில் இருந்தார்? குப்தா டைனஸ்டியில். குப்தா டைனஸ்டியில் யாருடைய டைனஸ்டியில் இருந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர்ல. இரண்டாம் சந்திரகுப்தர்ல சரகர் என்னவாக இருந்தாரு? எக்ஸாக்ட்லி கரெக்ட், சர்ஜியானா இருந்தார். சரி, இவர் வந்து மனம் அப்படிங்கிறது எது பற்றியதுன்னு சொல்றாரு சரகர்? இதயம், இருதயம் அப்படிங்கிறது இல்லைங்களா? சூப்பர். ஸோ அது மாதிரி டிக்ஷனர் அப்படின்னாவே வடிவமைப்பு கோட்பாடு, டிக்ஷனர் அப்படின்னு சொன்னாவே வடிவமைப்பு கோட்பாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, உளவியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கான்சியஸ்னஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இது என்ன சார் அப்படின்னா நனவு நிலை. கான்சியஸ், கான்சியஸ் வேற, கான்சைன்ஸ் வேற. கான்சியஸ்ங்கிறது நனவு நிலை. அன்கான்சியஸ்னா நான் ரொம்ப அன்கான்சியஸா அவர் ஃபீல் பண்றாரு, அன்கான்சியஸா இருக்காரு அப்படின்னா என்னது? கான்சியஸ் என்ன, அன்கான்சியஸ் என்ன? நனவற்ற நிலை. இந்த நனவற்ற நிலைன்னு பேசுனது யாரு? லக்ஷியா. ஓகே, குட். ஓகேங்க, எஸ், நனவற்ற நிலைன்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு. சூப்பருங்க. நனவற்ற நிலை அப்படின்னாவே சிக்மண்ட் ஃப்ராய்டு மனநல உளவியல். இது நனவற்ற நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ உளவியல் ஒரு நனவு நிலை அறிவியல் அப்படிங்கிறது யார் யார் சார் வராங்க? அதான் வில்லியம் ஜேம்ஸ் 19ஆவது நூற்றாண்டுல. அதே மாதிரி வில்கம் ஊண்டு. சரி, இன்னைக்கு நம்ம படித்தோம் வில்கம் ஊண்டுன்றவர் எதோடு சம்மந்தப்பட்டவர்? வில்கம் ஊண்டு இன்னைக்கு பார்த்தோம். வில்கம் ஊண்டு படிக்கவே இல்லையா? எக்ஸாக்ட்லி கரெக்ட், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது எது சார்? இன்ட்ரோஸ்பெக்ஷனாவே அகநோக்கு முறை. சரியா? ஸோ உன்னை அறிதல், டு நோ யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம். அகநோக்கு அப்படின்றது அர்த்தம். முதல்ல நம்ம யாரு, நமக்கு என்ன, நம்மளை பற்றி பின்னாடி வெளியில் என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்னென்ன தெரியும் தெரியாது, அந்த கான்சியஸ்னஸ், அதான் அந்த வில்கம் ஊண்டு. ஸோ உளவியலை நனவு நிலை என்றே நினைத்தார்கள், பின்னால் தான் தெரிந்து கொண்டாங்க. அது தெரிந்து கொள்ளுதல் ஒழிப்பு என்பதை நனவு நிலை தத்துவ ஞானிகள் கருத்தியலை கொண்டு கைவிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்ளுதல் ப்ளஸ் ஒழிப்பு, அந்த அடிப்படையில் அது கான்சியஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. சரி, கான்சியஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, கான்சைன்ஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கான்சியஸ்னா நனவு நிலைன்னு சொல்லிட்டோம். அது என்ன கான்சைன்ஸ்? கான்சைன்ஸ்னா என்ன இருக்கீங்களா? தெரியும் தெரியாதுன்னு சொன்னா தானே டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக போக முடியும். கான்சைன்ஸ் அப்படின்னாவே மனச்சாட்சி, அதான் கான்சைன்ஸ். அஸ் அ டீச்சர், இந்த சின்ன கிளாஸில் நம்ம மேம்லாம் வந்து கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரீங்க. ஸோ உங்களை விட இந்த டீச்சர்ஸ், இந்த சின்ன கிளாஸில் இருக்கிற டீச்சர்ஸ், அப் டு 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டீச்சர்ஸ், அவங்கள ப்ரொனன்ஷியேட் பண்ண சொல்லணும். கான்சியஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் கான்சைன்ஸ், அதை நீங்கள் சிலபிளாக பிரித்து காமிக்கணும். கான்சியஸ், CON, கான். அப்போ அந்த சிலபிள்ஸ் இது மோனோ சிலபிளா, டை சிலபிளா, ஆர் பாலி சிலபிளா, 2க்கு மேலே போயிடுச்சுன்னா பாலி சிலபிள். ஏன்னா பிள்ளை வந்து உச்சரிக்கவே தெரியாமல் இருப்பான்.
இங்கே பாருங்க நான் பார்க்குறேங்க, நான் வந்து அப் டு டாக்டரேட் பண்ணவங்களுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். யூஜிசி நெட்டு செட்டுக்கு கிளாஸ் கொடுக்குறேன், காலேஜ் டிஆர்பி கிளாஸ் கொடுக்குறேன், பிஜி டிஆர்பிக்கு கிளாஸ் கொடுக்குறேன். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக டீச்சர்ஸ்க்கு பாடம் நடத்துகிறாங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி படித்த பிள்ளைங்க ஒரு தமிழில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை உச்சரிக்க சொன்னால் தேர் அதாவது ராங் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வராங்க பிள்ளைங்க, ஆனால் ராங் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எலிமெண்ட்ரியில் இருக்கிறவங்களே, ஆனால் இப்போலாம் சூப்பர் எலிமெண்ட்ரியில் நல்லா பிள்ளைங்க இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எய்டட் ஸ்கூல்லாம் நல்லா சூப்பராக பிள்ளைங்க வந்து வர்றாங்க. அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல நாலேஜபிளாக மாற்றி விட்றணும் பிள்ளைங்களை. நாலேஜ் இப்போ நான்லாம் வந்து அப் டு நான் பிஹெச்டி வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட்டு தான். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு தான், +2 ஸ்கூல் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு தான். பிகாம், எம்காம், எம்ஏ இங்கிலீஷு, பிஎடு, பிஹெச்டி எல்லாமே கவர்மெண்ட்டு. அப் டு +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான். ஆனால் பட் நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் 17 இயர்ஸ், அதுவும் என்னோட மேஜர் வந்து காமர்ஸாக இருந்தாலும் டாக்டரேட் அதில் தான் டாக்டரேட் பண்ணாலும் மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் தான் நான் டீச் பண்ணேன். இங்கிலீஷ் வந்து என்னுடைய டீச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம இதில் அகாடமியில் படித்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேலண்டர்லாம் போட்டிருப்போம். அவங்க வந்து இந்தியா டாப்பராக இருந்தாங்க யூஜிசி நெட்டில் இந்தியா டாப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் நான் தான் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ அதே போல் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம அந்த டீச்சர் வந்து வி ஷுட் ரெடி அதுமாக இருக்கிறது டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நாலேஜபிளாக, நல்ல இன்டலெக்சுவலாக, நல்ல ஒரு வெர்சட்டைலாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க நல்லா அந்த என்ன சொல்கிறது வேற்றுமைப்படுத்தி பார்க்கணும். கான்சியஸ்னா என்ன, கான்சைன்ஸ்னா என்ன. அப்போ வில்கம் ஊண்டு படிச்சிட்டோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு சென்டரில் இருக்கிற பாருங்க, இவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனநல உளவியல், அதாவது மென்டல் சைக்காலஜினா இவர் தான். அதே மாதிரி ராபர்ட் உட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றிலாம் நம்ம நிறைய படிப்போம். உட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர். ஸோ இவங்களை பற்றி படிக்கலாம். அப்போ உளவியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியர் நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தை அதாவது பெர்மனன்ட் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். இதுதான் சைக்காலஜியோட ஒற்றை சொல் அர்த்தம். படித்தாங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது இது வந்து மென்டல் சயின்ஸ்னு சொன்னோம், ஆர் வந்து சோல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னோம், ஆர் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உட்ஸ்வர்த் அப்படின்னு சொன்னாவே அவர் தான் ரொம்ப முக்கியமான. இப்போ பாருங்களேன், இந்த 1869 இருக்குது, 1962 இருக்குது. யாராவது 1869 ஏதாவது அசோசியேட் பண்ண முடியுமா? 1869 1869 முக்கியமானது, 1962 முக்கியமானது. யாராவது அசோசியேட் பண்ண முடியுமா? 1869 இருக்கீங்களா? நான் கிளாஸில் இருக்கேன்ல. 1869 ஞாபகம் வச்சுங்க. 1869 காந்திஜி பிறந்த வருஷம். காந்திஜி அப்படிங்கிறது பிறந்த வருஷம். பாலசௌந்தர்யா அசோசியேட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். உங்ககிட்ட இதே கொஸ்டினை 2வது முறை கேட்குறேன். 1869 உங்கள் கெமிஸ்ட்ரியோட 1869 அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சா நமக்கு உடனே சொல்லணும். நமக்கு தெரிஞ்சா 1869 காந்திஜி பிறந்த வருஷம். இதே இது உங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்குது ஒன்று. என்னது? இதே உங்கள் கெமிஸ்ட்ரியில் 1869 எக்ஸலண்ட். ஃபர்ஸ்ட் நாள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்க, மென்டல் லீஃப். அதாவது வந்து ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கிற பீரியாடிக்கல் டேபிளை கொடுத்த வருஷம் 1869. ஒரு பக்கம் ஹிஸ்ட்ரி, ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி. இப்படி அசோசியேட் பண்ணி படிக்கும்போது மெமரி அப்படிங்கிறது எளிமையாக இருக்கும், நீண்ட கால நினைவில் இருக்கும். இப்போ 1869 அப்படிங்கிறது காந்திஜி. நான் கூட சொன்னேன் ஜிகே அப்படிங்கிறது மாஸ்டர், ஜிகே மாஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒன்று இது ஒன்று ஜிஆர்பி நெய்ன்னு சொன்னேன். ஜிஆர்பி நெய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிமோனிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. அவங்க ரொம்ப வச்சுக்குவாங்க. காந்திஜிக்கு ஜிஆர்பி நெய் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னா. என்னப்பா ஜிஆர்பி? ஜினா ஸ்டேட்டு, ஆர்னா டிஸ்ட்ரிக்ட், பினா அவங்களுடைய லொக்காலிட்டி. அப்போ மாநிலம், குஜராத்துங்கிறது மாநிலம், அவர் பிறந்த மாநிலம். ராஜ்கோட் அப்படிங்கிறது அவர் பிறந்த மாவட்டம். போர்பந்தர் அப்படிங்கிறது அவர் பிறந்த ஊர். அப்போ ஜிஆர்பி அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு காந்தியை சொல்லிக் கொடுக்காத டீச்சரே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் யாராவது சார் இதெல்லாம் நான் ஏற்கனவே அசோசியேட் பண்ணி சொல்லிக் கொடுத்துருக்கேன் சார் யாராவது இருக்கீங்களா? காந்தி வந்து குஜராத்தில் தான் பிறந்தார், ராஜ்கோட்டில் தான் பிறந்தார், போர்பந்தரில் தான் பிறந்தார், 1869 அக்டோபர் 2 பிறந்தார். அதே 1869 கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஆவர்த்தன அட்டவணைன்னு சொல்லக்கூடிய பீரியாடிக்கல் டேபிளில் மெண்டலீஃப் அப்படிங்கிறவர் கொடுத்தது அதே வருஷம் தான் 1869. இதே மாதிரி பாருங்களேன் 1962 ஒரு வருஷம் இருக்குது. இவர் இறந்துருக்கிறார். உட்ஸ்வர்த் பிறந்தது 1869, இறந்தது வந்து 1962. யாராவது அசோசியேட் பண்ண முடியுமா? 1962 வேற என்ன முக்கியமான நிகழ்வுகள் இருக்குன்னு? 1962 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ சைனா வார் அப்படிங்கிறது 1962. அதே யார் இப்போ பேசிட்டு இருக்கிறது? யாரு? இல்லை சரியா கேட்கலாமா? நல்லா பேசுங்க. சரண்யா எங்க இருந்து? சரண்யா தான். சரண்யா என்னோட உச்சரிப்பு தப்பா இருக்கா?
சரண்யா. இல்லை சரண்யா எனக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் எங்கே இருந்துன்னு கேட்டேன். வேர் டு யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? தஞ்சாவூர் சார், தஞ்சாவூர். தஞ்சாவூர். சரண்யா சொல்லுங்கள். 19. இல்லை இல்லை நானும் பேசுகிறத உள்வாங்கிட்டு அடுத்த பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா ஒன்றும் ரீச் ஆகாது. ஓகே. 1962 அப்படிங்கிறது இந்தோ சைனா வார். வேறு ஏதாவது முக்கியமானது இருக்கா அதில்? ஏன் 1962 இந்தோ சைனா வார் அப்படிங்கிறது? நீங்கள் என்ன டீச்சருமா? நான் எலிமெண்டரி டீச்சர் சார். எலிமெண்டரி. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கீங்களா? பிரைமரி. எய்டட் ஸ்கூல் சார், எய்டட் ஸ்கூல். ஓகே ஃபைன். ஸோ அப்போ 1962ங்கிறது இந்தோ சைனா வார். 1970 சார் நான் ஜோதிமணி சார். ஜோதிமணி பேசுங்கம்மா. 1962 அந்த இயர்ல வந்து காச நோய் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1962ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எக்ஸல் காச ஒழிப்பு நோய் தடுப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தது 1962. எஸ். டிபி டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது அதோட பாத்தோஜன் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சயின்ஸ் டீச்சர். அது யாரால உருவாக்குது? வைரஸா, பாக்டீரியாவா, ஃபங்கையா, ஆர் எனி அதர் பாத்தோஜனா? டிபி அப்படிங்கிற டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பாக்டீரியம்? பாக்டீரியாவோட ஃபாதர் யாரு? சும்மா இப்படி தான் படிக்கணும். இப்படி தான் டீச்சர் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாக்டீரியா அப்படின்னு சொன்னாவே ஆன்டன் வான் லியூவன்காக். ஆன்டன் வான் லியூவன்காக் அப்படிங்கிறத பாக்டீரியா. எஸ் ஸ்டடி டீல்ஸ் வித் பாக்டீரியம் அப்படின்னாவே பாக்டீரியாலஜி. உலகில் தோன்றிய முதல் உயிரினம்னா பாக்டீரியா தான். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா தான். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா. அந்த பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறதா டிபி. டிபி அப்படிங்கிறதா டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமானது. குட். 1962 அப்போ இந்தோ சைனா வார். இந்த 1962, 1971, 1975 இந்த மூணுமே முக்கியமான ஒரு வருடம். 1962, 1971, 1975. என்ன சார் இதுதான் அந்த ரொம்ப முக்கியமா நேஷனல் எமர்ஜென்சி. யாருமா? யாரோ பேசுறீங்க? 1962ல டாக்ஸேஷன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இன்கம் டாக்ஸ் வந்து ஏப்ரல் 1, 1962ல இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் 61, 62 செயல்பட ஆரம்பிச்சது. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். 19 யார் மங்கை பேசுனீங்களாமா? எஸ். ஸோ 1962 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 1962, 1971, 1975 இந்த மூணுமே நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னாவே 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. இது சிவிக்ஸில் படிப்பீங்க. அதாவது டெக்ஸ்ட் புக்காக எடுத்துக்கிட்டால் சிவிக்ஸு, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டால் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி. அதாவது 1962, 1971, 1975 எமர்ஜென்சி. என்ன எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ 1962 இந்தோ சைனா வார், 1971ன்றது இந்தோ பாகிஸ்தான் வார், 1975 அப்படிங்கிறது நம்முடைய உள்நாட்டு போர் அப்படிங்கிறது சிவில் வார் அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. அது 1962 1 ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1971 முக்கியமானது, 1975 லாஸ்ட்டு 2 minutes. இந்த பக்கத்தை மட்டும் முடிச்சிருவோம். நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்குது. ஸோ 7 o'clock நாளைக்கு என்ன சிலபஸ் தெரியுமா? நம்ம சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஒரு 5 days நான் வந்து உங்களுக்கு ப்ரேம் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு என்ன கிளாஸு? நாளைக்கு தமிழில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸே நான் போத் 2 பேருக்குமே ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இருக்கிறதுனால இலக்கணம் ஆரம்பிக்கிறோம். பைந்தமிழ் இலக்கணம் 5 எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக் வைஸாக கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இப்போ நான் இப்போ பேசினேன் இல்லையா, அந்த நபர்கள், இந்த ஆண்டுகள், சில முக்கியமான ஈவெண்ட்ஸு, அது முக்கியமான கொட்டேஷன்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஆஸ்க் இண்டிவிஜுவலி. ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், பேர் சொல்லி கேட்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா படிச்சிடணும். பதில் கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. ஸோ நல்ல மாஸ்டரியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 1962, 1971, 1975 யாராவது சொல்ல முடியுமா? எமர்ஜென்சி அப்படின்னாவே நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? இந்த அரசியல் அந்த வார்த்தையை, எமர்ஜென்சிங்கிற வார்த்தையை எந்த ஊர்லேருந்து எடுத்தோம்? சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு தமிழ் கிளாஸ் எங்களுடைய டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸையும் நினச்சிக்கிறேன். நான் அவங்க ஆன்சர் பண்ணுற விதத்தை நீங்கள் பாருங்கள். ஆன்சர் பண்ணுறேன். சும்மா ஒரு கோடிட்டு காமிக்கிறேன் எப்படியெல்லாம் அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ டக்குன்னு ஆன்சர் எடுப்பாங்க, நிறைய கூடுதல் விஷயம் பேசுவாங்க. ஸோ இது எமர்ஜென்சி எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா, ஜெர்மனியில் வெய்மர் அப்படிங்கிற ரிப்பப்ளிக்லேருந்து எடுத்துருக்கோம். ஜெர்மனியில் வெய்மர் குடியரசு, அங்கே தான் எமர்ஜென்சி. எத்தனை வகையான எமர்ஜென்சி இருக்குன்னு? 3 வகையான எமர்ஜென்சி இருக்குன்னு. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது, ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்குது, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இருக்குது. இந்த ஃபினான்ஸ் எமர்ஜென்சிங்கிறது நிதி நெருக்கடி. இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு முறை கூட அமுல்படுத்தப்படாத நெருக்கடின்னு கேட்டானா ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இது வரைக்கும் ஒரு முறை கூட கிடையாது. நேஷனல் எமர்ஜென்சி 3 முறை சொல்லிட்டேன்.
1962, 1971, 1975 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உட்ஸ்வர்த் அவர் பிறந்தது 1869, இறந்தது 1962. இப்போ 1869 எப்படி அசோசியேட் பண்ணிக்கலாம்? காந்திஜி பிறந்தது 1869 அக்டோபர் 2. அதே 1869 கெமிஸ்ட்ரியில் என்னது? பீரியாடிக்கல் டேபிள் அப்படிங்கிற ஆவர்த்தன அட்டவணை, மெண்டலீஃப். அதுவும் எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் மாஸ். மெண்டலீஃப்னா மாஸ்னா நிறை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இன்னொருத்தர் அதே வந்து 1912 இருக்கார். யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி அப்படிங்கிறவர் அணு எண் அட்டாமிக் நம்பர்ன்ற அடிப்படையில். யார் சொல்லுவா? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் பேப்பர் படிக்கிறவங்க, செகண்ட் பேப்பர் படிக்கிறவங்க கண்டிப்பாக சயின்ஸ் இருக்கு இல்லையா? அட்டாமிக் நம்பர் அது நான் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்கேன். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஓகே, தெரியலையா? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1ங்க. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. எடுத்த உடனே ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. ஆமாம், ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. முதல் அட்டாமிக் நம்பர் உள்ள இதுவே ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனாவே கேவண்டிஸ் அவர் தான் கண்டுபிடிச்சார். கேவண்டிஸ் அப்படிங்கிறவர் தான் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சார். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி பேசியிருக்கோம், பாலிட்டி பேசியிருக்கோம், எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கோம், சயின்ஸ் பேசியிருக்கோம், தமிழ் பேசியிருக்கோம். மேத்ஸை தவிர எல்லாமே பேசியிருக்கேன். மேத்ஸ் மட்டும் பேசலை. ஆனால் 1869, 1962 எண்களாக பார்த்தோம்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இப்படி தான் படிக்கணும். இப்படி தான் நீங்கள் டீச்சர் பாடம் நடத்தணும், பெடகாஜி. ஸோ ஐ ஆம் டீச்சிங் யூ நாட் ஓன்லி எ லெசன் பட் ஆல்சோ த பெடகாஜி. ஸோ ஹவ் வில் யூ டீச், சரியா? ஹவ் வில் யூ கெட் த ஆன்சர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் வில் யூ மோட்டிவேட் தம். ஸோ இதான பெடகாஜி அப்படிங்கிறத நீங்கள் கற்று வச்சுங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதோடு இருக்கட்டுமா, சாரி என்ன நீங்கள் ஷெடியூல் பண்ணி படிப்பீங்க. ஸோ 7 o'clock ஆரம்பித்தோம், 8:30 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது எப்படி இருந்தது கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டீங்கல்ல, இன்ட்ரோ பண்ணிங்க. முதல் ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ட்ரோ பண்ணிங்க. ஸோ எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு கிளாஸ்? எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க? எப்படி நோட்ஸ் எடுத்தீங்க? எப்படி நான் உங்களை இது வாங்கினேன்? என்ன ரொம்ப டிக்டேட்டராக இருக்கனா, இல்லை எதுவும் பயமுறுத்துறனா, இல்லை டெமோக்ராட்டிக்காக இருக்கனா, இல்லை பாடம் எப்படி இருந்தது? சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசுங்க. பேச மாட்டீங்க சார். நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க சார். எனக்கு நல்லா தெளிவாக புரியுதுங்க சார். நானா 8 o'clock தான் ஜாயின் பண்ணேன் சார்.